ஆனால் பிடிவாத குணம் இது இவங்க தான் பிடிச்சவங்களுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கும். மனசில் ஒன்று வெளியில் ஒன்று வச்சு உங்களுக்கு பேச தெரியாது. தனிமை இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. தனிமையை விரும்புவாங்க. இவங்க மற்றவங்க எல்லாம் நம்மளை பாராட்டணும்னு சொல்லி ஏங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மூத்த சகோதரர்களோட இவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய மருமகன் மருமகள் அவனு வராங்க இல்லையா, அவங்க கூடயும் கருத்து வேறுபாடுகள் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திடீர்னு இவங்க மன அமைதி இழந்துருவாங்க. டிப்ரெஷன்னாலையோ திடீர்னு அவசரப்படுவாங்க, பரபரப்பாக இருப்பாங்க, திடீர்னு மன அமைதி இழந்து கத்துவாங்க. அதனால் நீண்ட ஆயுள் உண்டு. ஆனால் பொதுவாக இவங்க என்ன பண்ணணும்னா, வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். அது மாதிரி நெருப்போட விளையாடக்கூடாது. தீக்காயங்கள் படலாம். வாகனங்கள் போகும்போது விபத்துகள் ஏற்படலாம். இரத்த காயம் ஏற்படலாம், தீக்காயம் ஏற்படலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நெருப்பு கவரக்கூடியவங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான்றனால வேலைக்காரங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இவங்களே வேலைக்கு போயிட்டாங்கன்னா நல்லது. வேலை பார்க்குறது உங்களுக்கு நல்ல லாபம் தரும். அதனால் வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெளிநாடுலாம் போய் இவங்க வேலை பார்க்க முடியும். அதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிஸ்ட்டை வேலை பார்க்க முடியும். அதெல்லாம் இவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி பிஸ்னஸ் அப்படிலாம் பண்ணாங்கன்னா மூத்த சகோதரோடு சேர்ந்து பிஸ்னஸ்லாம் பண்ணிடாதீங்க. இல்லை மூத்த சகோதரர் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் இவங்களும் போய் வேலை பார்க்க வேணாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறது ஒத்து வராது. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கும் புதன்றதுனால இவங்க பொதுவாக அலுவலக ரகசியங்களோ இல்லை இவங்களை பற்றின விஷயங்களையோ அவங்க கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அதுவே உங்களுக்கு எகெயின்ஸ்ட் ஆகிடும். அதனால் பொதுவாக ஒரு காரியம் முடிஞ்ச உடனே தான் அவங்க போய் சொல்லணும். காரியம் முடியறதுக்கு முன்னால் சொன்னாங்கன்னா அந்த காரியம் நடக்காமல் போயிடுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க கூட இருக்கிறவங்களே அதை பற்றி எகெயின்ஸ்டாக பேசுகிறதுனால. குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், அவர் தான் 2ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நல்ல லைஃப் இருக்கும். வீடு, சொத்து, வாகனங்கள் இதெல்லாமே உங்களுக்கு அமையும். குழந்தைங்களை இவங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன்றனால இவங்களுடைய குழந்தைங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்க குழந்தைங்கனால இவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அவங்க நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. ஸோ இவங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்குது. நல்ல குணம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கையிலையும் புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கும். இவங்களை இவங்களுக்கு புகழ் ரொம்ப பிடிக்கும். இவங்களை புகழ்ந்தால் பிடிக்கும் அப்படின்றதுனால மற்றவங்க இவங்களை புகழ்ந்து அவங்க காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. ஸோ அவங்க புகழ்ச்சிக்கு மயங்குவாங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, உங்களை புகழ்கிறேன் பேர் வழின்னு சொல்லி அவங்களே இவங்க மூலமாக கடன்லாம் வாங்குவாங்க. நீங்கள் உங்கள் மூலமாக யாரானு கடன் வாங்கினாலும் திரும்ப செலுத்தாமல் அப்புறம் நீங்களே அந்த கடனை செலுத்த வேண்டி வரும். அதனால அது மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டி வரும். ஸோ பணங்காசு விஷயத்தில் எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ரொம்ப திட்டமிட்டு உங்கள் செலவுகளை பண்ணுங்கள். ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி செலவு பண்ணணுமா தேவைதானான்னு கேட்டுட்டு பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு ராசி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்தந்த ராசிக்கும் ஒரு சில குணாம்சம் உண்டு. அந்தந்த ராசிக்கு உண்டான தொழில் என்ன, அவங்க குடும்பத்தினுடைய விஷயங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உகந்த விஷயங்கள் என்ன, அதாவது அவங்க இந்த நட்சத்திரத்துக்கு என்ன சாமி கும்பிடணும், என்ன கலர் நல்லாயிருக்கும், எந்த நம்பர் நல்லாயிருக்கும், என்ன கிழமை நல்லாயிருக்கும், இப்படி எல்லா விதமான ஒரு கன்சால்டேட்டாக எல்லா விதமான விஷயங்களையும் சேர்த்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா. அந்த ஐடியா படி தான் நம்ம அந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது டீட்டெயில்டாக இவங்களுடைய குணாம்சம் எப்படி, இவங்களுக்கு எந்த மாதிரி வேலை இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்களுடைய ஆயுள் எப்படி இருக்கும், இவங்களோட உடல்நிலைக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது மாதிரி எல்லா விதமான பலன்களையும் நம்ம சொல்லலான் இருக்கோம். அதுதான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம். அதனால் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுன்னு அந்த ராசிக்காரங்க அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கும் நம்ம அதிலேயே சொல்கிறோம். இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த சாமியை வணங்கினா நல்லது, இந்த நம்பர்ஸ்லாம் நல்லாயிருக்கும், இந்த கிழமை அவங்களுக்கு உள்ள கலர்ஸு, இப்படி எல்லாத்தையும் நம்ம சொல்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் எல்லா விதமான நற்பலன்களையும் சேர்த்து கன்சால்டேட்டாக ஒரு ராசி பலன் அப்படி சொல்லலான்னு சொல்லி நம்ம இருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்.
மேஷ ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடாக இருக்குது. இந்த மேஷ ராசி வந்து ஒரு நெருப்பு ராசி. இது வந்து ஒரு சரராசி. சர ஸ்திர உபய அப்படின்னு இருக்கு. அது மாதிரி இது வந்து ஒரு சரராசி. பஞ்சபூத தத்துவங்களில் இது நெருப்பு ராசியாக சொல்கிறாங்க. இந்த ராசியில் தான் சூரியன் வந்து உச்சமடைகிறார். அதே நேரத்தில் இந்த ராசியில் வந்து சனி பகவான் வந்து நீசமடைகிறார். இந்த ராசியில் ஆட்சி அடையக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அஸ்வதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது. பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து நடுத்தர உயரமாக இருப்பாங்க, நல்ல கம்பீரமாக இருப்பாங்க. அவங்களுடைய நடை வந்து நிமிர்ந்த நடையாக இருக்கும். அழகிய பூர்வங்கள் இருக்கும், நல்ல அழகான பல்வரிசை இருக்கும், அடர்த்தியான முடி இருக்கும். காது கொஞ்சம் எடுப்பாக இருக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இவங்க பார்க்குறதுக்கு வெகுளி மாதிரி இருந்தாலும் அப்படி இல்லை. இவங்க எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சுக்குவாங்க, நல்ல புத்திசாலியாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல தெய்வ பக்தி இருக்கும். அதனால் நல்ல இரக்க குணமும் கருணை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா பிடிவாத குணம். இதை வந்து இவங்க தான் பிடிச்சவங்களுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கும். இவங்க வந்து வெகுளி மாதிரி தோன்றுனா கூட அவங்க வெகுளி இல்லை. அது மாதிரி வந்து இவங்க எடுத்த முடிவை வந்து அதனால் வந்து பிடிவாத குணம் இருக்கும். எடுத்த முடிவை வந்து மாற்றிக்க மாட்டாங்க. அதுதான் சரின்னு சொல்லி வாதம் பண்ணி அதையும் ஜெயிப்பாங்க இவங்க வந்து. அதனால் வந்து இவங்களுக்கு அதே சமயத்தில் மனசில் ஒன்று வெளியில் ஒன்று வச்சு இவங்களுக்கு பேச தெரியாது. இவங்க வந்து தனிமை இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. இவங்க வந்து மற்றவங்க எல்லாம் நம்மளை பாராட்டணும்னு சொல்லி ஏங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பேச்சில் வந்து நல்லா கவர்ச்சி இருக்குன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரன் இல்லையா. பேச்சில் வந்து கவர்ச்சி இருக்கும். அப்பா மேலே வந்து இந்த 9வது வீடு வந்து குரு. அதனால் அப்பா மேலே நல்ல மதிப்பு மரியாதையும் வச்சுருப்பாங்க. அப்பா மேலே ரொம்ப பிரியமும் இருக்கும். இவங்களுடைய இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்து சகோதரக்காரகன்றதுனால கூட பிறந்தவங்க மேலே அன்பு, பாசம் இதெல்லாம் இருக்கும். இந்த வீட்டுக்கு 4வது வீட்டுக்கு வந்து சந்திரன். இந்த வீட்டு 4வது வீட்டு செவ்வாய் அம்மா தாய் ஸ்தானத்தில் சந்திரன் அந்த வீட்டில் இருக்க ஆட்சி. சந்திரனுக்கு ஆட்சி. சந்திரன் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய கிரகம். இதனால் வந்து என்ன அப்படின்னா இந்த பையன் பிறக்கிறது அம்மாவுக்கு நல்ல யோகங்களை கொடுப்பாங்க. அம்மாவுக்கு நல்ல யோகமான காலங்களாக இருக்கும். நல்ல விஷயங்கள்லாம் அம்மாவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப போர் குணமாக உள்ளவங்க, எதுக்காக பிடிவாத குணம்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி போர் குணமாக உள்ளவங்க. முன்கோபியா, டக்குன்னு கோவம் வந்துடும். முன்கோபியாக இருக்கிறவங்க நல்ல தைரியமும் இருக்கும், போர் குணமும் இருக்கும். ஆடம்பர பிரியராகவும் இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஆடம்பர பிரியராகவும் இருப்பாங்க. நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்ல இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்களுடைய மூத்த சகோதரர் மேலே பிரியம் பாசம்ன்றது வேறு. ஆனால் பொதுவாக வந்து இவங்களுடைய மூத்தவங்க இருக்காங்க இல்லையா, மூத்த சகோதரர்களோட இவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து இவங்களுடைய மருமகள் அவனு வராங்க இல்லையா, அவங்க கூடயும் கருத்து வேறுபாடுகள் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்ல வாக்கு சாதுரியமாக இருப்பாங்க. அது நல்லா பேசுவாங்க, வாதத்திறமையால் ஜெயிப்பாங்க அப்படின்லாம் நான் சொன்னேன் இல்லையா. அது மாதிரி இவங்க இப்போ ஜெயிப்பாங்க மட்டும் இல்லை, இவங்களை யாரும் விமர்சனம் பண்ணால் கூட அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. விமர்சனம் பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. நல்லா மனம் திறந்து பேசுவாங்க. இவங்க மேலே அன்பு உள்ளவங்களுக்கு வந்து இவங்க என்ன வேணாலும் செய்ய எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுவாங்க. இவங்க வந்து யாரு மேலே அன்பு பாசம் வச்சுருவாங்கன்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுவாங்க. எப்படிப்பட்ட இடைஞ்சல் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு போர் குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு வந்து இவங்க மன அமைதி இழந்துருவாங்க. டிப்ரெஷன்னாலையோ திடீர்னு அவசரப்படுவாங்க, பரபரப்பாக இருப்பாங்க, திடீர்னு மன அமைதி இழந்து கத்துவாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியாத தன்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்களுடைய இயல்பான குணங்களாக இருக்குது. இவங்கள உணவு பொறுத்தளவில் இவங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும். அதனாலே வந்து இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து பித்த உடம்புக்காரங்களாக இருப்பாங்க. அதனால் காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் வந்து நிதானமாக சேர்த்துக்கிறது நல்லது. அதனால் வந்து இப்போ இவங்க பொதுவாக சாப்பாடெல்லாம் சமைச்ச உடனே சாப்பிட்றது,
லேட்டாக இப்போ மத்தியானம் சமைச்ச நாளைக்கு சாப்பிட்றது, ராத்திரி சாப்பிட்றது, இல்லை ராத்திரி சமைச்சது நாளைக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்காது. ஏற்கனவே காரம் சாப்பிட்றவங்களா அல்சர் மாதிரி இருக்குமா, அதனால் வந்து இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் மாதிரி அது வயிற்றுக்கு தொந்தரவு கொடுத்துரும். அதனால் வந்து பொதுவாக வந்து காய்கறி நிறையா சேர்த்துக்குங்க, பழங்கள் சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க. இதெல்லாம் வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஜென்ரலாக இவங்களோட உணவு பழக்கத்துக்கு வந்து இப்படி வச்சுக்கணும். ஆயுளை பொறுத்தவரை இவங்களுடைய ராசி அதிபதி தான் 7வது வீட்டுக்கும், சாரி 8வது வீட்டுக்கும், ஆயுள் 8வது வீட்டுக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அதனால் பொதுவாக இவங்களுக்கு ஆயுள் நிறையா இருக்கும், அதனால் நீண்ட ஆயுள் உண்டு. ஆனால் பொதுவாக வந்து இவங்க என்ன பண்ணணும்னா வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். அது மாதிரி நெருப்போட வந்து விளையாடக்கூடாது. நெருப்பு தீக்காயங்கள் படலாம், வாகனங்கள் போகும்போது விபத்துகள் ஏற்படலாம், இரத்த காயம் ஏற்படலாம், தீக்காயம் ஏற்படலாம். அதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நெருப்பு வந்து கவரக்கூடியவங்க, அதனால் சும்மா நெருப்பு அப்படி பக்கத்தில் போய் இவங்க பக்கத்தில் போனாலே டக்குன்னு பற்றிக்கும். அந்த மாதிரி நெருப்பை கவரக்கூடியவங்க. அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாண்டால் நல்லது. ஆனால் இவங்களுக்கு ஆயுள் நீண்ட ஆயுள் உண்டு. ஆயுள் தானாதிபதியும் அந்த ராசி அதிபதியும் ஒன்றுன்றதுனால ஆயுள் நீண்ட ஆயுள் உண்டு. வேலை தொழில் இதெல்லாம் பொறுத்தளவில் பார்த்தோம்னா இவங்க வந்து தொழில் செய்யாமல் வேலை பார்க்குறது நல்லது. இவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா இவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான்றனால வேலைக்காரங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இவங்களே வேலைக்கு போயிட்டாங்கன்னா நல்லது. வேலை பார்க்குறது அவங்களுக்கு நல்ல லாபம் தரும். ஆனாலும் இவங்க முதலீடு பண்ணுறது இவங்களுடைய வாய்ப்பு இருக்குது, முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வந்து வசதியானவங்க அப்போ முதலீடு பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டால் பண்ணாலும் இன்னொருத்தர் மூலமாக நீங்கள் அந்த முதலீடுகளை பண்ணுங்க. அதனால் வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெளிநாடுலாம் போய் இவங்க வேலை பார்க்க முடியும். அதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிஸில் வேலை பார்க்க முடியும். அதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பொதுவாக இவங்க என்ன நினைக்கினா எங்கே வேலைக்கு போனாலும் சரி இவங்களுக்கு மேலே உள்ள மேலதிகாரிகளோட இடைஞ்சல் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சனி இல்லையா, தொழிலுக்கு லாபத்துக்கு அதிபதி. மேலதிகாரி யாருன்னு ஒருத்தர் வந்து அங்கே வந்து இவருக்கு இடைஞ்சல் பண்ணிடுவான். சரி வேணாம் வெளிநாடு போகலான்னு சொல்லி அங்கே போனாலும் அங்கேயும் உங்களுக்கு ஒரு மேலதிகாரி ஒரு இந்தியராக இருந்து உட்காந்துட்டு இவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அதனால் வந்து இவங்க எதையுமே இதுவாக அவங்க மேலே கோவப்படாமல் ரைட் ஓகே அப்படின்னு எடுத்துட்டு அவங்க மேலே சொன்னால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுருவோமே அப்படின்ற அந்த மாதிரி இவங்க போகிறது நல்லது. அதனால் இவங்க அனுசரித்து அதை வந்து வேலையில் அனுசரித்து போகிறது தான் அவங்களுக்கு நல்லது. இது மாதிரி பிஸ்னஸ் அப்படிலாம் பண்ணாங்கன்னா மூத்த சகோதரோடு சேர்ந்து பிஸ்னஸ்லாம் பண்ணிடாதீங்க. இல்லை மூத்த சகோதரர் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் இவங்களும் போய் வேலை பார்க்க வேணாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. 2 பேரும் ஒரே இடத்துல வந்து வேலை பார்க்குறது ஒத்து வராது. இவங்களுக்கு பொதுவாக வந்து வீடு மனை வாங்கி கொடுக்குற வந்து புரோக்கரு, நிலக்கரி, பெட்ரோல், மண்ணெண்ணெய், எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில் எதாக இருந்தாலும் சரி, அது விவசாயம், பல வேலையாட்களை வச்சுட்டு வேலை பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான தொழிலை அவங்க செய்யலாம். இவங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தா எப்போதும் இவங்களுடைய ஆழ்மனம் வந்து வீழ்ச்சிகிட்டே இருக்கும். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து இவங்க ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. அதனால் வந்து ராத்திரியில் கூட இவங்க கோழி தூக்கம் தூங்குறத பார்க்க முடியும். அதனால் இவங்களுக்கு சப்கான்ஷியஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இதுவே வந்து ஆஃபீஸ் பற்றி நினைக்கிறது, இது மாதிரி நேற்று நடந்த விஷயங்கள், நாளைக்கு என்ன போய் இதெல்லாம் இப்போ திங்க் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு பக்கம் வந்து நல்லது. நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டை சரி பண்ணும். இன்னொரு பக்கம் வந்து டயர்ட் ஆகிடும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து இவங்க அது எது பலமோ அதுவே பலவீனமாக இருக்குது. அதனால் வந்து சமயங்களில் அவங்க வந்து ஈகோ, அதீத தன்னம்பிக்கை, அதனால் வந்து வாய்ப்புகள் வந்து தவற விடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து இவங்க எதையுமே சமரசம் பண்ணிட்டு அது மாதிரி இருந்தால் நல்லது. இவங்களை அவசரப்படக்கூடாது, ஈகோப்படக்கூடாது. இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஒரு இது என்னென்னா வேலையோ தொழிலோ 3ஆம் இடம்ன்றது முயற்சியை பற்றி குறிக்கும். 3ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து புதன். அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் புதன் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா முயற்சிக்கு நல்ல முயற்சி இருக்கும், ஆனால் வந்து தொடர்ந்து முயற்சி இருக்குமானா இருக்காது. எல்லாத்தையும் பாதியிலேயே விட்டுருவாங்க. ஒரு 2 தடவை போய் 3 தடவை போய் பார்ப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுறது, அந்த கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறதுன்றது இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறதுன்றது இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான்.
அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கும் புதன்றதுனால இவங்க வந்து பொதுவாக அலுவலக ரகசியங்களோ இல்லை இவங்கள பற்றின விஷயங்களையோ அவங்க வந்து கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அதுவே வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்ட் ஆகிடும். அதனால் பொதுவாக வந்து ஒரு காரியம் முடிஞ்ச உடனே தான் அவங்க போய் சொல்லணும். காரியம் முடியறதுக்கு முன்னால் சொன்னாங்கன்னா அந்த காரியம் நடக்காமல் போயிடுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க கூட இருக்கிறவங்களே அதை பற்றி எகெயின்ஸ்டாக பேசுகிறதுனால. அதனால் வந்து இவங்க நம்மளை தாண்டி நம்ம ஜெயிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க நினைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து இவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிடும். அதனால் நம்மளை தாண்டி ஜெயிச்சிட முடியுமா, நம்மளால் முடியாதுன்னு இருக்குது அப்படின்னு உண்மை தான் இருக்கணும். அந்த நினைப்புனால எதையும் அலட்சியப்படுத்திடக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறது. இதனால் வந்து நிறையா இழப்புகள், ஏமாற்றங்கள் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க வந்து 12ஆம் வீட்டுக்கு அதிபதியும் வந்து குருவாக இருக்கிறதுனால பொதுவாக வந்து இவங்க எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை முழுமையாக சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக சொன்னால் தான் புரியும். நம்ம பாதி சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் வந்து நீங்கள் ஏன்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தவறாக கூட புரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்க எதையும் முழுமையாக விளக்கி பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். கேதுவோடைய நட்சத்திரமும் இருக்குது. அந்த கேதுவோட நட்சத்திரம் உள்ள அஸ்வதி நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு தனி ஆஃபீஸு, நமக்குன்னு தனி ஆஃபீஸ், இவங்க தான் ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், அவர் தான் வந்து 2ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நல்ல லைஃப் இருக்கும். இவங்க வாழ்க்கை துணையை பொறுத்தவரை இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் இவங்களுக்கு நல்லது. அவங்க வந்து நல்ல இவங்கள விட கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, படித்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் வந்து பொதுவாக அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில சிக்கல் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளும் வரும். அதனால் வந்து எதையுமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக அவங்க கூட போகிறத பழக்கம் எடுத்துக்கணும். இவங்க தான் விட்டு கொடுத்து போக வேண்டியதாகவும் இருக்கும். அதனால் இவங்க தான் விட்டு கொடுத்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் தான் இவங்க அந்த ஃபேமிலியை ரன் பண்ணி நடத்த முடியும். அதனால் இவங்க விட்டு கொடுத்து போகிறது தான் இவங்களுக்கு நல்லது. மனைவி மட்டும் இல்லை, மனைவி வழி உறவுகள்னால கூட உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அதனால் வந்து இவங்க அதை வந்து விட்டு கொடுத்து அதெல்லாம் முன்னாலே தெரிஞ்சுட்டு அதை மாதிரி பண்ணிக்கிறது இவங்களுக்கு நல்லது. ஆனால் பொதுவாக இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல லைஃப் உயரும். வீடு, சொத்து, வாகனங்கள் இதெல்லாமே உங்களுக்கு அமையும். குழந்தைங்களை வந்து இவங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன்றனால இவங்களுடைய குழந்தைங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்க குழந்தைங்கனால இவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அவங்க நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. ஸோ இவங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்குது. நல்ல குணம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கையிலையும் புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே வந்து அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்க வந்து அப்பா அம்மாவை நேசிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க குழந்தைங்க. அதனால் வந்து குழந்தைங்கள்னால கவலைப்பட வேணாம். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வந்து பூர்வீக சொத்து வந்து இவங்களுடைய குழந்தைக்கு போய் கிடைக்கும். இவங்களுக்கு கிடைக்காம இவங்களுடைய குழந்தைங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துனால உங்களுக்கு அனுகூலம். ஆனால் இவங்களே சம்பாதிச்சு சொத்தெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சொந்தமாக வீடு, மனை, வாகனங்கள் எல்லாம் இவங்களே ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி தான் செவ்வாயாச்சே. அதனால் வந்து சொந்தமாக வீடு, மனை, வாகனங்கள்லாம் இவங்களே வாங்குவாங்க. இவங்க வந்து அது மாதிரி பூர்வீக சொத்து இவங்களுக்கு அனுகூலமாக இருக்காது. இவங்க பையனுக்கு போய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்தளவில் நல்ல பண வசதி இருந்தாலும் அவங்க சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். அதனால் வந்து செலவுகளும் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இவங்களை வந்து இவங்களுக்கு புகழ் ரொம்ப பிடிக்கும். இவங்களை புகழ்ந்தால் பிடிக்கும் அப்படின்றதுனால மற்றவங்க வந்து இவங்களை வந்து புகழ்ந்து அவங்க காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. ஸோ அவங்க புகழ்ச்சிக்கு மயங்குவாங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, உங்களை புகழ்கிறேன் பேர் வழின்னு சொல்லி அவங்களே வந்து இவங்க மூலமாக கடன்லாம் வாங்குவாங்க. நீங்கள் வந்து உங்கள் மூலமாக யாரானு கடன் வாங்கினாலும் திரும்ப செலுத்தாமல் அப்புறம் நீங்களே அந்த கடனை செலுத்த வேண்டி வரும். அதனால அது மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டி வரும். ஸோ பணங்காசு விஷயத்தில் எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ரொம்ப திட்டமிட்டு உங்கள் செலவுகளை பண்ணுங்கள். ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி செலவு பண்ணணுமா தேவைதானான்னு கேட்டுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு தேவைதான், முக்கியம்தான் அப்படின்னா அது பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கொண்டு தள்ளி போடுங்க, சரியாக போயிடும். அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பத் துன்பங்களை அவங்க சமமாக எடுத்து எல்லாத்தையும் திறமையாக சமாளித்து வந்துடுவாங்க. பொதுவாக வந்து இந்த ராசியில் வந்து பிறந்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து விநாயகரை வழிபடுறது நல்லது. அவங்களுக்கு வந்து கிழக்கு வாசல் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும்.
1, 3, 6, 9 இந்த எண்கள்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரன் நல்லாயிருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வியாழன் இந்த கிழமையெல்லாம் அவங்களுக்கு உகந்ததாக இருக்குது. அவங்களுக்கு வந்து வெளிர் சிவப்பு, மஞ்சள் நிறம்லாம் அவங்களுக்கு லக்கு தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்கு வந்து மகாலட்சுமியை வழிபட்டால் நல்லது. அந்த நட்சத்திரத்துக்கு வந்து மகாலட்சுமியை வழிபட்டால் நல்லது. இவங்களுக்கு கிழக்கு வடக்கு இந்த 2 வாசலுமே இவங்களுக்கு ஒத்து வரும். இவங்களுக்கு 1, 3, 6, 9 இந்த நம்பர்லாம் இவங்களுக்கு நல்ல லக்காக இருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி இந்த கிழமைகள்லாம் இவங்களுக்கு லக்காக இருக்கும். இவங்க வந்து வெளிர் சிவப்பு, மஞ்சள் இந்த கலர்லாம் இவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அது மாதிரி கார்த்திகை 1ஆம் பாதம் அதுக்கு வந்து இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னா சிவனை வழிபடணும். இவங்களுக்கு வந்து கிழக்கு, தெற்கு இந்த 2 வாசலுமே நல்லாயிருக்கும். இவங்களுக்கு நம்பர் வந்து 1, 3, 9 இந்த நம்பர்லாம் நல்லாயிருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வியாழன் இந்த கிழமையெல்லாம் நல்லாயிருக்கும். சிவப்பு, மஞ்சள் இந்த கலர்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பொதுவாக அவங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி குரு ஆகிறதுனால இவங்களை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, வெளிநாட்டு கம்பெனி வேலை பார்க்கலாம் ஜென்ரலாக அவங்களுக்கு ஒத்து வரும். இவங்களுடைய பொதுவாக அவங்க தொழில் பண்ணாமல் வேலை பார்க்குறது நல்லது. இவங்க வந்து அப்படி தொழில் பண்ணால் இன்னொருத்தர் மூலமாக தொழில் பண்ணுறது நல்லது. இவங்களுக்கு குழந்தைங்க மூலமாக அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லாட்டினா வந்து அது மாதிரி ஒய்ஃப் வந்து அனுசரித்து அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது வாழ்க்கை ரொம்ப இன்பமாக வாழ்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறையில் அமைச்சிக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.